Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸல்ல அமேசிங்கான கான்செப்ட் பார்க்க போறோம். அது என்ன அப்படினா மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस இருக்கு. அந்த क्वेश्चंसல வந்து நம்ம எந்தெந்த ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிக் பண்றோமோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு பர்టిక్యులர் செல்ல வந்து கேப்சர் ஆகணும். இதுதான் வந்து கான்செப்ட். previous வீடியோல நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படினா ஆப்ஷன் பட்டன் யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த ஆன்சர் வந்து ஒரு பர்టిక్యులர் செல்ல வந்து கேப்சர் பண்றது அப்படிங்கறத பார்த்திருந்தோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரண்ட். இது வந்து செக் பாக்ஸ். சோ ஒரு क्वेश्चनக்கு நமக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கலாம். சோ இப்போ நான் வந்து 3 ஆன்சர்ஸ் டிக் பண்றேன் அப்படினா எனக்கு அந்த 3 ஆன்சர்ஸ்மே எனக்கு கேப்சர் ஆகணும். இப்போ பாருங்க இந்த V4 செல்ல தான் நமக்கு ஆன்சர் கேப்சர் ஆகும். இப்போ நான் இங்க ஒரு क्वेश्चனை வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல 4 ஆன்சர்ஸ் இருக்கு. இப்போ நான் ஒரு ஆன்சர் டிக் பண்றேன். எனக்கு லிட்டரல்ஸ்ன்றது வந்து கேப்சர் ஆகுது. இப்போ நான் அகைன் எக்ஸ்பிரஷன் சூஸ் பண்றேன். லிட்டரல் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இதுதான் ஆன்சர். இப்போ இங்க வேரியபிள்ஸ் கொடுக்குற அப்படினா லிட்டரல்ஸ், வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மூணு சேர்ந்த ஆன்சர். இப்போ ஆல் ஆஃப் த அபோவ் கொடுத்தனா அதுவும் சேர்ந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். சோ இதுதான் லாஜிக். இங்க நம்ம எந்தெந்த ஃபீல்டை வந்து செலக்ட் பண்றோமோ அது எல்லாமே நமக்கு இங்க வந்து லிஸ்ட்ல வந்து ஷோ பண்ணும். இப்போ பாருங்க எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ இதுதான் கான்செப்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏன் இதுல நான் வந்து இத செப்பரேட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படினா இத வச்சு நம்ம ஆன்லைன் குவிஸ் டூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து நம்ம few questions 10 questions வச்சு நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணிருக்கோம். அது வந்து லேட்டரா வந்து நான் உங்களுக்கு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்றேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ரோ யூஸ் பண்ணிருப்போம். இது வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த ஆன்சரை வந்து ஒரு பர்టిక్యులர் செல்ல வந்து நம்ம கேப்சர் பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துடுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வரும். இன்ஸ்டன்ட்டா நீங்க வீடியோவை வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஷீட்ல வந்து இந்த சேம் क्वेश्चन அதோட 4 ஆன்சர்ஸ் இருக்கு. இதுல எதுவுமே செக் பாக்ஸ் கிடையாது. இப்போதான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லிட்டில் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த டேட்டா வந்து விசிபிள் ஆகுற மாதிரி. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு காலம் வந்து நான் எம்டியா விட்டுருக்கேன். இது எதுக்காகனா அங்கதான் நம்ம செக் பாக்ஸை வந்து கொண்டு வர போறோம். ஸோ நான் வந்து எங்க செக் பாக்ஸை கொண்டு வரமோ அந்த காலம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு விட்தை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த காலம்ஸ்ல தான் நம்ம அந்த செக் பாக்ஸை வந்து பிளேஸ் பண்ண போறோம். ஸோ இங்க டெவலப்பர் டேப் போயிட்டு இங்க இன்சர்ட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும். நமக்கு வந்து ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும். அந்த செக் பாக்ஸை வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து இன்சர்ட் பண்ண போறேன். இங்க வந்து பாருங்க ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ்ல செக் பாக்ஸ் இருக்கு. அதை நான் இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் செக் பாக்ஸ் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி சில செக் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணிருக்கனால நமக்கு 5ன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுது. இப்போ நான் வந்து இந்த இன்சைட் இருக்கிற கண்டென்ட் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மலா வந்து கிளிக் பண்ணிட்டு டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா செக் ஆகும். அகைன் கிளிக் பண்ணா அன்செக் ஆயிடும். இதுதான் லாஜிக். இப்போ நான் என்ன பண்றேன், இதை அப்படியே மூவ் பண்ணி இந்த ஸ்பெசிபிக் ஆன்சருக்கு முன்னாடி கொண்டு போயிட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே கண்ட்ரோல் C கொடுத்து நான் வந்து 3 காப்பீஸ் எடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் V கொடுத்து. ஓகேங்களா? இப்போ பாருங்க நமக்கு 3 அனதர் செக் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. இதை அப்படியே நான் வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ அப்படியே நான் மூவ் பண்ணுறேன். அப் ஏரோவை ப்ரெஸ் பண்ணி நான் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு கரெக்டாக அங்கங்கே நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்சர்ஸை வந்து நம்ம விட்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு இந்த செக் பாக்ஸோட ஒர்க். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒவ்வொரு செக் பாக்ஸையும் ஒரு பிளேஸில் வந்து நான் லிங்க் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் இந்த ஃபர்ஸ்ட் செக் பாக்ஸ் ஆப்ஷன் பட்டனில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த எல்லா ஆப்ஷன் பட்டனுக்கும் சேர்த்து ஒரே பிளேஸில் நம்ம வந்து லிங்க் பண்ணியிருப்போம் ஒரே செல்லை. பட் இங்க வந்து என்னன்னா டிஃபரெண்ட் செல்ஸ்ல வந்து நம்ம லிங்க் பண்ண போறோம் ஒவ்வொரு செக் பாக்ஸையும். இப்போ another क्वेश्चन நீங்க கிரியேட் பண்றீங்கன்னா அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு குரூப் பாக்ஸ்க்குள்ள நம்ம இந்த 4 நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது another क्वेश्चन கிரியேட் பண்ணும்போது another குரூப் பாக்ஸ் வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்குள்ள செக் பாக்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா குரூப் பாக்ஸ்னு இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம அதில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் போறேன். இங்க செல் லிங்க் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், என்னோட K4 செல் லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ லிங்க் பண்ணிட்டு இப்போ நான் இங்க கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ another
செக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு இங்கே செல் லிங்க்கில் L4 செல்லை வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல் லிங்க்கில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே M4 கண்டினியூவாக இந்த 4 செல்ஸை வந்து நான் அனதர் செல்லில் வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் கண்ட்ரோலில் M4க்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா N4. ஸோ இந்த 3 செல்ஸையும் இந்த 4 செக் பாக்ஸையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு இண்டிவிஜுவல் செல்லில் வந்து நான் கெட் பண்ணிக்கிறேன், அதாவது அசைன் பண்ணிக்கிறேன். அங்கே நம்ம கிளிக் பண்ண அது என்ன ஆகும்னா அந்த ஏரியா வந்து நமக்கு அங்கே ட்ரூ ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இந்த ஏ காலமை லிட்டில் வந்து வித்தை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். இப்போ நான் 3rd ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன், அங்கே எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வருது. இப்போ 4th ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் அங்கே வந்து எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டன் பண்ணும். இப்போ 2nd ஆப்ஷனை சூஸ் பண்ணுறேன், எனக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் டிக்கில் இருக்கோ அது ட்ரூன்னு வரும். இப்போ இதை நான் அன்டிக் பண்ணுறேன், ஃபால்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் மறுபடியும் அன்செக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகிடும். இங்கே பாருங்கள், இப்போ எதுவுமே டிக்கில் இல்லை, நமக்கு ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ நமக்கு டிக் ஆகும்போது ட்ரூவாக கன்வெர்ட் ஆகிடும், அன்டிக் ஆகும்போது ஃபால்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ டிஃப்ரெண்ட் செல்ஸில் வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டோம். ஒவ்வொரு செக் பாக்ஸையும் லிங்க் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னா, மறுபடி வந்து ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணுறேன். எங்கே இருந்துன்னா, இப்போ நான் இந்த 2 காலம்ஸ் வந்து வித்தை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த Q4 இருந்து டில் T4 வரைக்கும் நான் இங்கே இந்த 4 செல்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த 4 செல்ஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே வந்து நான் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே இஃப் என்னோட இஃப் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட K4 செல் இருக்குங்களா, இந்த K4 செல்லு ஈக்குவல் டு என்னோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தது. லாஜிக்கல் டெஸ்ட்டில் வந்து இந்த K4 ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு என்ன வேல்யூ அங்கே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, இங்கே C4 இருக்குங்களா, இங்கே நம்ம ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம். ஸோ C4ல் தான் அந்த லிட்ரல்ஸ் இருக்குது. ஸோ அந்த செல்லை நான் கொடுத்துக்கிறேன், கமா. ஒருவேளை கண்டிஷன் மெட் ஆகலைன்னா எனக்கு அங்கே ஃபால்ஸாக இருந்ததுன்னா எனக்கு பிளாங்க்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். இதுதான் வந்து லாஜிக் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு K4ங்கிறது வந்து ட்ரூவில் இருக்குது, நமக்கு இங்கே லிட்ரல்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ ஒருவேளை இங்கே வந்து பாருங்கள், இப்போ நான் அதை அன்செக் பண்ணிடுறேன், எனக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இங்கே பிளாங்க் ஆகிடும். ஸோ இதுதான் லாஜிக்கு. இப்போ இந்த ஃபார்முலா அப்படி நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி நம்ம அனதர் செல்லுக்கும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இதை நான் இப்போதைக்கு நான் வந்து பேக்ரவுண்டை வந்து ஒயிட்டில் வச்சுக்கிறேன், உங்களுக்கு ஃபார்முலா வந்து வியூ ஆகாது. ஸோ இங்கே F2 கொடுக்குறேன், பாருங்கள் K4 ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்ததுன்னா C4ல் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னோட L4 வேல்யூ இருக்கு இல்லைங்களா, L4 ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இங்கே வந்து என்ன C4 இருக்கிற இடத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா E4 இந்த வேரியபிள்ஸ் அப்படின்ற அந்த செல் வேல்யூ இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா C4 இருக்கிற இடத்துல E4 ஓகேங்களா கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். அடுத்தது இங்கே பாருங்கள், அடுத்தது இங்கே F2 கொடுக்குறேன், இந்த ரேஞ்சை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். M4 ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இங்கே E4 கொடுத்தோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ்பிரஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா G4ல் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சை கூட நம்ம இங்கே வந்து மாற்றிக்கலாம். இந்த ரேஞ்சை அப்படியே இழுத்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்றதில் வச்சுட்டு என்டர் கொடுத்துக்கலாம், சிம்பிள். இப்போ பாருங்கள் எக்ஸ்பிரஷன்றது வந்து நமக்கு அங்கே டிக்கில் இருக்குன்னா நமக்கு இங்கே ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ மறுபடியும் இங்கே F2 கொடுத்துட்டு என்னோட ரேஞ்சை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த 4th ஆப்ஷன் ஓகேங்களா. N4 ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்ததுன்னா எனக்கு இங்கே I4ல் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரேஞ்சு நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பேசிக்காக என்ன ஆகும்னா, இப்போ நான் எங்கெங்கெல்லாம் டிக்கில் வச்சுருக்கிறேனோ அது எல்லாமே எனக்கு அங்கே லிஸ்ட்டில் வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே லிட்ரல்ஸ் நான் சூஸ் பண்ணுறேன், இங்கே வேரியபிள்ஸ் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு ஆல் ஆஃப் த அபோவ் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த 4மே வந்து எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் கால் ஆகி எனக்கு இங்கே வந்துடுது.
இஃப் லாஜிக்கல்ல. ஓகேங்களா, இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ இப்போ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். ஓகேங்களா, நம்ம அங்கே என்ன டிக் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து ஒரு சிங்கிள் செல்லுக்கு நம்ம கொண்டு வரணும். சிங்கிள் செல்லுக்கு எப்படி கொண்டு வரணும்னா, எனக்கு இப்போ 2 ஆன்சர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரணும், அதுக்கப்புறம் கமா கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் ஆன்சர் வரணும். இப்போ 4 ஆன்சர் நம்ம டிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 4க்குமே அந்த மாதிரி வந்து கமா கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அந்த 4 ஆன்சர்ஸ் வரணும். இதுதான் லாஜிக். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து ஏதாவது ஒன்று வந்து அன்டிக் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிக் பண்ணிடுறேன். எனக்கு 3 ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும் இந்த Q4லேருந்து T4 வரைக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த V4ல் தான் நம்ம ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இப்போ இந்த V4ல் தான் நம்ம ஆன்சர் வந்து கொண்டு வர போகிறோம். இதை வந்து விட்த் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இங்கே தான் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். பிகாஸ் நமக்கு 4 ஆன்சர் வரும்போது நமக்கு விசிபிள் ஆகணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் விட்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் அலைன்மெண்ட்டு இதை வந்து கிரிட் லைன் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். இப்போ இது எதுனா இந்த 4 காலம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இஃப் லாஜிக் யூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவே நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கும், பட் ரொம்ப சிம்பிள். நான் வந்து ஃபார்முலா வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், ஒரி பண்ண தேவையில்லை. ஃபுல் இஃப் லாஜிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம அந்த கமா கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து அனதர் ஆன்சர் வந்து ஸ்டார்ட் ஆகணும். இப்போ பாருங்கள், இஃப் என்னோட Q4 ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா தென் எனக்கு blank வரணும். அதர்வைஸ் என்னோட Q4 செல்லில் இருக்கிற அந்த வேல்யூவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போது என்ன சொல்லியிருக்கேன், Q4ல் இருக்கிற வேல்யூ blank-ஆக இருந்தால் எனக்கு blank வரணும். அதர்வைஸ் எனக்கு Q4ல் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன், அதை கன்கார்டினேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு இஃப் லாஜிக்கல், அந்த இஃப் லாஜிக்கலில் ஒரு அண்டு லாஜிக் யூஸ் பண்ணுறேன். இந்த அண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட Q4 நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா கமா எனக்கு வந்து அங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா என்னோட R4ல் இருக்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா R4ல் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது. R4 நாட் ஈக்குவல் டு பிளாங்கு. ஓகேங்களா, இந்த 2 கண்டிஷனும் மெட்டானா இப்போ 2 கண்டிஷன் அண்டு கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். அதாவது Q4 நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருக்கணும், அதேமாதிரி R4 நாட் ஈக்குவல் டு பிளாங்காக இருக்கணும். அதாவது என்னோட Q4 செல்லும் வந்து பிளாங்க் இல்லாமல் இருக்கணும், R4 செல்லும் பிளாங்க் இல்லாமல் இருந்ததுன்னா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா இங்கே கமா கொடுத்துட்டு டபுள் கோட்டில் இங்கே வந்து கமா ஸ்பேஸ். இதுதான் வந்து அந்த ஒரு ஆன்சர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆன்சர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்பிட்வீனில் இது வரும். ஓகேங்களா, கொடுத்துட்டு இந்த கண்டிஷன் மெட்டானா இந்த கமா ஸ்பேஸ் வரும். அதர்வைஸ் எல் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே நார்மல் பிளாங்க் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ அதுக்கப்புறம் ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணுறேன். அண்டுக்குள்ளே இங்கே வந்து பாருங்கள், அப்புறம் ஒரு இஃப் லாஜிக் யூஸ் பண்ணுறேன். அண்டு யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே என்ன பண்ணணும்னா இந்த இஃப் லாஜிக்கில் வந்து கன்கார்டினேட் பண்ணிகிட்டே வரும் நமக்கு. ஓகேங்களா, கன்கார்டினேட் பண்ணி ஜாயின் பண்ணி நமக்கு டெக்ஸ்ட்டை விசிபிள் பண்ணுறதுக்கு தான் இது கொடுக்குறோம். இப்போ இஃப் என்னோட R4 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து R4 ஈக்குவல் டு பிளாங்காக இருந்ததுன்னா கமா எனக்கு பிளாங்க் வரணும். அதர்வைஸ் சேம் R4 டிஸ்பிளே பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி அப்ளை பண்ணோமோ இதே லாஜிக் தான் அங்கேயே வரும். இங்கே பாருங்கள், இங்கே ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த இஃப் லாஜிக்கல் தான். இப்போ நம்ம அதே லாஜிக்கில் இங்கே யூஸ் பண்ணுறோம் R4 அப்படின்ற அந்த வேல்யூக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், என்னோட ஃபங்க்ஷன் வந்து இதோட வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடி வந்து ஒரு அண்ட் ஆப்ரேட்டர் கன்கார்டினேட் யூஸ் பண்ணிக்கிட்டு இஃப்க்குள்ள மறுபடியும் ஒரு அண்ட் லாஜிக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் லாஜிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட Q4ஐயும்
R4ஐயும் வந்து நான் கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து Q4 கன்கார்டினேட் R4 இது ரெண்டு சேர்ந்து நாட் ஈக்குவல் டு blank இருந்ததுன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க S4ல இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் லாஜிக். சாரி அண்ட் லாஜிக்கல்ல Q4 and R4 not equal to blank இருக்கணும். அதாவது இந்த ரெண்டு செல்லும் ஃபர்ஸ்ட் ரெண்டு செல்லும் not equal to blank இருக்கணும். அதுக்கப்புறம் S4 not equal to blank இருக்கணும். இருந்ததுன்னா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கமா இந்த கண்டிஷன் எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷனும் if கண்டிஷன்ல மெட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ifக்குள்ள அண்ட் லாஜிக் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு கண்டிஷனும் மெட் ஆனா எனக்கு வந்து என்ன வரணும் அப்படினா மறுபடி அந்த டபுள் கோட்ல கமா ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு அந்த ஆன்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமா ஸ்பேஸ் வரணும். அதுக்கு அப்புறம் அதர்வைஸ் கண்டிஷன் மெட் ஆகலனா எனக்கு வந்து blank ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடி ஒரு AND ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு if இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட S4 இருக்குங்களா S4 வேல்யூ ஈக்குவல் டு blank இருந்ததுன்னா கமா blank otherwise S4 எல்லாமே சேம் ஃபார்முலா தான். நீங்க வந்து இதுல கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிக்க தேவையில்ல. சேம் ஃபார்முலா அதே லாஜிக் தான் நம்ம மாத்தி அப்ளை பண்ணி நம்ம கன்கார்டினேட் பண்றோம். அவ்வளவுதான். தட்ஸ் இட். வேற எதுவும் கிடையாது. ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர்க் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா உங்களுக்கு ஆன்சர் வந்துரும். இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒரு AND ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு if என்னோட AND லாஜிக் வந்து பாத்தீங்கன்னா இங்க இப்போ இந்த 3 செல்ஸ் இருக்குல்ல Q4 R4 S4 இத மூணையும் வந்து not equal to blank ன்னு சொல்லிட்டு நான் வேலிடேட் பண்ணிக்கிறேன். இப்போ Q4 and R4 and S4 இது மூணு சேர்ந்து not equal to blank இருந்ததுன்னா அடுத்தது லாஜிக்கல் 2ல வந்து பாத்தீங்கன்னா T4 not equal to blank இருந்ததுன்னா then இந்த கண்டிஷன் மெட் ஆனா எனக்கு வந்து அங்க என்ன வரணும்னா மறுபடி டபுள் கோட்ல கமா ஸ்பேஸ் வரணும். அதர்வைஸ் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா blank ன்னு டிஸ்ப்ளே பண்ணனும். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மறுபடி AND ஆபரேட்டர் யூஸ் பண்ணிட்டு if இங்க T4 செல் equal to blank இருந்ததுன்னா கமா blank otherwise T4 இப்போ வந்து இவ்வளவுதான் ஃபார்முலா. இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுது. because literals variables all of the above இந்த மூணு ஆன்சர் தான் நமக்கு அங்க டிக்ல இருக்கு. இப்போ இன் கேஸ் நான் இப்போ எக்ஸ்பிரஷனையும் இங்க கிளிக் பண்ண அப்படினா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த ஃபைனல் ஆன்சர்ல இங்க பாருங்க எக்ஸ்பிரஷனும் சேர்த்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். for literals variables expression all of the above. ஸோ இப்போ நான் இங்க போயிட்டு ஏதாவது அன்டிக் பண்றேன் அப்படினா எனக்கு வேரியபிள்ஸ் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு. ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க மாறிடும். இதுதான் வந்து லாஜிக். ஸோ இங்க நம்ம டிக் பண்ணோம்னாக்க அதுக்கேற்ற மாதிரி இங்க ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ட்ரூ பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகும்னா இங்க வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபீல்டில். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபைனலா வந்து இந்த if லாஜிக் வந்து நமக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவையும் நான் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டிக்காக இங்க ஷோ பண்றேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார்முலா டெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம்ங்கறத நம்ம டிஸ்ப்ளே பண்ணிக்க முடியும். இங்க நான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இங்க வந்து சாரி இங்க நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல K4ல நம்ம வந்து இங்க Q இங்க பாருங்க இங்க Q4 இதுல இருந்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றேன். இது எல்லாமே லிங்க்டு செல்ஸ். இந்த K4ல இருந்து N4 வரைக்கும் லிங்க்டு செல். சோ ஃபார்முலா இருக்குறத மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா Q4ல வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி Q4 க்கு அடுத்து பாருங்க RST
ஸோ R4ST இங்கே வந்து பாருங்கள் R4க்கு அடுத்தது S4 T4 இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் T4ல formula text T4 ஓகேங்களா இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணியிருக்கிற நம்ம ஃபார்முலாஸ் இதுக்கப்புறம் அந்த பிக்கெஸ்ட் ஃபார்முலா ஒன்று இருக்கும் அந்த ஃபைனல் ஆன்சர் வந்து நம்ம ஷோ பண்ணுறதுக்கு அதையும் வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த காலம்ஸை வந்து நம்ம ஹைட் பண்ணுறதா பண்ணிக்கலாம் சப்போர்ட் காலம்ஸ்லாம் ஓகேங்களா இதெல்லாம் சப்போர்ட் காலம்ஸ் இதெல்லாம் வந்து நான் ஹைட் பண்ணிக்கிறேன் ஹைடு கொடுத்துட்றேன் இதுக்கு வந்து ஏதாவது கலர்ஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு ஆன்சர் ஓகேங்களா டன் வியூவில் போயிட்டு கிரிட் லைன்ஸ் அன்செக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு கிளியர் விசிபிலிட்டி இருக்கும் இங்கே வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன் உங்களுக்கு ஃபுல் ஆன்சர் வந்து வியூ ஆகிற மாதிரி இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த இஃப் லாஜிக்கில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஃபியூ செல்ஸை வந்து நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன் ரேப் டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் அலைன்மெண்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இதை பார்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் நம்ம இங்கே செக் பண்ண நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிகாஸ் இது எதுக்காகனா நம்ம அடுத்தது வந்து ஒரு ஆட்டோமேஷன் வந்து இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு ஆட்டோமேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அதில் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அதில் வந்து இதே கான்செப்டை பார்க்க தான் போகிறோம் பட் வீடியோ லென்த்தாக போகுன்றதுனால அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் கான்செப்டை எடுத்து உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும் அப்டேட்டட் வீடியோஸ் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்கலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ